நாட்டு மக்கள் ஏன் அழித்தது? சிவாலிங்கமே வேண்டாம், இந்த வேலை செய்யாதா? என்னடா பண்ண நீ என்னடா பண்ண பண்ணா முதல்ல கல்யாணம் பண்றவங்கள குடிச்சு வராதே. கல்யாணம் பண்ணவங்கள என்னென்ன கெஞ்சி ஆகிறாடா. பேரின்பத்தை கட்டு கொடுத்தாய் நீ. சிவ சிவா என்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்தாய். ஆமா, அதுதானே நல்லது. அவரே அது பார்க்கலாம். அதே எனக்கு தெரியாத கணக்கு தானே. நீ அது தெரியாது என்ன வேண்டாண்டா, நித்ரா இந்த வேலை விட்டுடா. நமச்சிவாய மந்திரத்தை சொல்ற எதுவுமே நல்லா இருக்குடே. நமச்சிவாயம் ஒரு பொண்ணுக்காக ஒப்பா தரையா இதுதான் சேதன் அப்பா தலைதான் சேதனமே. பத்து பேர் வெட்டி வச்சா ஒரே ஒரு ஆர்வம் தான் ஒண்ணு கூட மாதிரி சொல்லிட்டுக்கிறான். மொத்த பேர் வீட்டுக்குலாம். ஆமா, முடிப்பாச்சு. மொத்த பேர் வெட்டாங்க. கணக்குல ஏதோ ஒரு ஆள் இடிக்கிற மாதிரி இருக்குது. கணக்குல இடிக்குதா? ஒரு ஆள் விட்டா மாதிரி இருக்குது. கணக்குல யாரும் உள்ள வாங்க போறா? எல்லாரும் வெட்ட சொன்னாங்களே, நீ மட்டும் விளையாடுகிற? டோர் நம்பலாம் நான் தான் வெட்டிக்கிறேன். மந்திரம் வேணுங்க. டோர் நம்பலாம் நான் தான் வெட்டிக்கிறேன். கதவு எனக்கு தெரியும்டா. 114 தானே கதவு என்ன தெரியும்? தாப்பால் தெரியுமா? அதெல்லாம் தெரியும்டா. அந்த 114 நான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டியா? கோயிலா கோயிலா போட்டியா? நான் வச்சிருக்கேன். இதுக்கு மேலே நீ உயிரோடு இருந்தா போன நான் உன்னை கூட்டு போயிடலாம். போன பிறகு ஐயா மத்த பேர் இந்த வட்ட சொன்னேன். கட்டிக்கார நீ ஏன் விட்ட அப்படின்னு கேட்டா எழுதுன கூத்துலயே கட்டிக்கார சாவர மாதிரி எழுதி கூத்திட்டு ஒரே கூத்துதான். இதற்கு மேல எனக்கு தேவை. நம்ம கோட்டை விட்டுக்கிறேன் தாயா. நான் பொண்ணு பார்க்க போறான்னு பாரு, கோட்டை விட்டு யாரும் விட்டுக்கிறேன் பார்த்துட்டு யாரும் தரல. யாருமே எதிர்க்கிறார் எனக்கு தலையில்லை. புறப்படலாம். சற்று அவசரப்பட்டு விட்டேனோ? பெண் ஆசையினால் நாட்டை அழித்து விட்டேன். என் மக்களை விட்டு விட்டேனே. சற்று அவசரப்பட்டால் ரொம்ப அவசரப்பட்டேன். எனக்கு அறிவுரை கூட கூட ஒத்துரும் இல்லையே. அப்பா அண்ணா விட்டு விட்டு ஆண்டவா Gol!
அம்பாலை அழகி மிச்சத்தில் தெய்வத்தின் கதியா அல்லது என் காலகதியா என் தலையில் எழுதியா எப்பேற்பட்ட ராஜ்யத்தை கட்டி ஆண்டனான் கடைசியிலே அனைத்து கட்டி மாட்டி விட்டு ஐயோ எது உண்மை எது நிதர்சனம் என்று நினைத்திருந்தால் பெருமளா போயிருக்காது. ஆனா கண்ணே உன்னை காணாமல் நான் கிளியே உன்னை எப்படி காணப்படுற கண்ணே அனைத்து விளக்கா விட்டுட்டு வருகிறேனே எங்கிருக்கிறாடி கண்ணே எல்லாம் ஐயோ தெய்வம் தெய்வோ தெய்வத்தான சதி செய்து எப்படி செய்திருக்க வேண்டும். நாடு சீமை பூமி சொல்லக்கூடிய கேட்டா மாதிரி இது கிடைக்குமே. எல்லாமே சாப்பாடு வேணுமா பட்டுன்னு கிடைக்குமே. கஷ்டப்பட வேண்டிய வேலையே இல்லையே. அப்பேற்பட்ட நாடுகள் எல்லாம் என்னை போலே
பஞ்சமே இல்லாத நாடு, பஞ்சம் இல்லாத நாட்டில் ஆண்டவர் கொடுத்தோம். எவ்வளோ ராஜவைபவத்தோடு வாழ்ந்தோம். கட்சி படை முடியாத ஆளா போயிட்டு சார் ஏமா கிளம்புறீங்க ஏமா திரும்ப என் கல்யாணத்தை பார்த்துட்டு போமா ஏமா தாயா என் கல்யாணம் வந்து பார்த்துட்டு போமா உட்காந்து உட்காந்துமா ஒன்றா மிச்சர் பீஸ் தூங்குமா கல்யாணத்தை பார்த்துட்டு போமா கல்யாணத்தை பார்த்தா முழுசா போயிடும் சார் 3 மணி பிடிக்கிறது ஒண்ணுமே புரியலையே சார் பகவானும் காணவில்லை, அர்ஜுனனும் காணவில்லை. சென்ற ஒரு விஷயம் என்னவென்றே புரியவில்லையே. கோவிந்தா, எங்கிருந்தாலும் நீதான் வந்து காப்பாற்ற வேண்டும். என் தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு எங்கோ சென்று 5 பொருளை கொண்டு வருவதாக சொல்லி என் தம்பிமார் ஒருவரும் காணவில்லை. உன்னுடைய தம்பி வீரனை விரைவாக அனுப்பினேன். சென்றவனை சிறையிட்டால் போர் மன்னதுரை அன்னவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நானோ தாய்க்கு நிலையாகும். உன்னுடைய தம்பி அர்ஜுனன் பெண்ணாக மாற்றி விஜயம்பாலாக சென்றோம். அன்னவன் நிலத்தில் இருக்கக்கூடிய 5 உயிருள்ள பொருள்களை கவர்ந்து பெண்ணாசை காட்டி அன்னுடைய நாட்டை அடித்து ஆழ முழுதோட்டி ஆவணத்தும் வரித்தும் விதைத்து அன்னுடைய தந்தையினுடைய சிரத்தை கொண்டாடும்படி செய்திருக்கிறேன். நாம பழகிறதுக்கு ஒரு ஊரையே அழிச்சுட்டு எல்லாம் தகுமாயாக்கு வேலை இல்ல பரவாயில்ல. நாம பழகிறதுக்காக ஒரு குடும்பத்தையே கட்டிட்டு வச்சுக்கிறீங்க. எடுக்கிறதுக்கு எல்லாம் காரணம் இருக்கிறது. அத பாரு, அத வராம பாரு. அவன் தான் நான் என்ன பண்ணோம்? என்னால ஒரு வேலை ஆகணும். நான் என்ன சொல்றது? வரக்கூடியவன் கோபத்தோடு வரான். நான் இது வரைக்கும் நீ பொய் சொல்லாத ஆளு. ஆமா, இந்த இதுல நீ ஒரு பொய் சொல்லணும். ஐயோ, அந்த வேலையே இருப்பாங்க. பொய் என் வாயில வர்றாது. சொல்லிதாயா ஆகணும். என்ன பொய் சொல்லணும்? கவர்மெண்டா உன்னை நாட்டை அழிக்கவும் உன் நாட்டு மக்களை அழிக்கவும் தந்தையினுடைய சிரத்தை அழிக்கவும் காரணம் நீதான் சொல்லணும். நானா? என்னை காட்டி கொடுக்கூடாது. நானே நாங்க போகவும் இல்லை, அவன் பூஜை பார்த்தது இல்லை. நான் எப்படி சொல்றது? சொல்லிதான் வர விஜயம்பாலனுக்கு வேண்டும். மறுபடியிலே 3 வழி பிரியுது. 3 எந்த வழி போன ஞாபகம் இல்லையே. அந்த மீன் வெட்டி கொடுத்தானே யாரா கேப்பனான்ட்டு. ஐயோ, யாரோ ஒருத்தருக்கு பெரியவர் வராது. யாருக்கு பார்க்கலாம். பூஜை பார்த்து இப்படி வாங்கி
எது பிடிக்காதோ அதுதான் முன்னாடி வருகிறது. நாமகாரனையே பிடிக்காது, நாம பார்த்தாலே பாய்ஞ்சு வரும். எதிர் வர நாமகாரனே ஏயா என்ன ஐயா நீ யாருப்பா? யாரா கட்டழகன் என்ற பேரு. உன் பேரு என்ன? சிவனந்தாபுரி ஆளக்கூடிய போர் மன்னன் துறை பத்து ராஜா. என்னமோ கையில தலையங்கிலிமா வந்துங்கிற எங்க அப்பா தலை இது. அப்பந்தாலையா அப்படியே அப்ப முடியா முடியும். அப்பந்தாலை என்னமோ சண்டை போட்டு வச்சுட்டு இருப்பீங்க. ஐயா என்ன வேலையா போயிருக்கிற? நான் பொண்ணு கேட்டுன்னு போறேன். என் பொண்ணு என் பொண்டாட்டிக்கு தான் சீதனம். நீங்க யாரு? என்ன யாரு நீங்க எடுக்கிறியா? அந்த நெத்திலுக்கு தயிச்சு சொல்லுங்களா, பேசலாம். பரம்பரையே நாமதாரி தான். வாங்கி வர மாதிரியே என் பெயரோ தர்மபுத்திர மகாராஜன் என்று சொல்வார்கள். தர்மராஜன் அவர்களே, ஒரு கேள்வி ரொம்ப நாளா விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்ன சூதாடினீங்களா? இந்த நேரத்தில் கூட பஞ்சாயத்து என்ன சமாச்சாரம்? சூதாடினீங்களா? ஆமா, இல்ல ரொம்ப நாளா கேட்கணும். என் தாயார் இடத்திலே நான் சூதாடினேன். சூதி அவன் ஆடுவா. தாய் தந்தைக்கு மதிக்காதவன் ஆடுறவன். ஆமா, கொண்டாடி புள்ளிய பார்க்காதவன் ஆடணும். விதி யாருல சரி தப்பு இல்ல. ஆமா, பொண்ணு வச்சு சூதாடினியா? என் மனைவி வச்சு சூதாடினேன். அப்ப பெய்மே சொல்றேன் பாலிவா. கொண்டாடி வச்சு எவனா சூதாடுவாடா? பொண்ணாட்டி வச்சு சூதாடி நீ தருமனா? நீ தரும இல்ல, நீ காரமன் பேர் சொல்லணும். ரொம்ப நியாயமான ஆள்தான் நீ. மூஞ்ச பார்க்க பிடிக்கவில்லை. உன்னுடைய நீதிக்கு நான் தலை வணங்குகின்றேன். இது எங்க எடுத்து போற? என் பொண்டாட்டி கேட்டு போறேன். உன்னுடைய நாடு என்ன ஆச்சு? நாட்டை அழைத்து விட்டேன். உன்னுடைய நாட்டு மக்கள் என்ன ஆனார்கள்? வெற்றி விட்டேன். உடல் இந்த காவலாளி என்ன ஆனான்? அவனை வெட்டி ரத்தத்தினால் பொழுது வாட்டி அவனுக்கு பறித்து விதைத்து வந்து விட்டேன். இதெல்லாம் யாருக்கு? பெண்ணுக்கு. ஒரு பெண்ணு வேணும். ஒரே ஒரு பொண்ணுக்கு. ஒரே ஒரு பொண்ணுக்கு அவன் நாட்டை அழிச்சு அப்பந்தாலே வெட்டணும். நீ ஒரு பெரிய மனுஷனாயா? நீ வந்து என்ன சூதான்னு கேட்டுக்கிற? நம்ம வச்சு மேல திருப்பி வச்சு சோத்து மேல வச்சுது. சரி விடு. நீ தப்பணி நான் தப்பணிறேன். நம்ம அதுல அப்படியே ஒரு இது ஆயிடுவோம். சரி, எனக்கு நூதனாபுரி வழி தெரிய வேண்டும். நூதனாபுரியா? ஒரு நாடு தெரியும். நூதனாபுரி என்ற நாடே இந்த 56 நாட்டுல நாடே கிடையாது. அப்பேற்பட்ட நாடே கிடையாதுயா. தர்மராஜன் அவர்களே, உங்களை காரியத்துக்காக பையன் நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். நூதனாபுரி என்ற ஒரு நாடே கிடையாது. இல்லாத நாட்டுக்கு தான் நூதனாபுரின்னு சொல்லுவாங்க. அப்படியா? இல்லாத நாட்டுக்கு பேர் தான் நூதனாபுரி. ஐயோ, இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். சம்பா சொல்லிட்டு போய்க்கிறான். 111 போடணும். சம்பாவா? விஜம்பா 111 போடணும் அப்படி சொல்லிட்டு என் மாமியார் சொல்லிட்டு கூட போய்க்கிறான். வந்த ஆள் யாரு? என் மாமியார் பேரு கிருஷ்ணாவேணி. கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி என்று சொல்லக்கூடிய காய் கேள்வியா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும். பெரிய மனுஷன் யாராங்க உங்க வீட்டுல? எங்க ஆள் ஒருத்தர் இருக்காரு. யாரு? அப்புறம் பார்த்தா கேளாம். என்னோட சொல்லு. தெய்வம் 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 நாங்க வணங்கும் தெய்வம். எனக்கு தெய்வம் எனக்கு அப்ப நான் அவர் வச்சலைங்க. இருக்காரு பாரு. நீதான் போகணும். அவ்வளவு தூரம் லோன் போட்டு வந்துக்கிறீங்க. இங்க வந்து வந்துட்டு போ. ஐயோ வந்துருமில்ல வாங்கி அப்ப மற்ற பேருமே நான் போடுறேன் கண்மணிக்கிட்டே. நான் வேறு ஒரு நாட்டில் வந்து இப்போ பாட்டுக்கணும். நான் இவர்தான் எங்கள் வழிபடும் தெய்வம். ஐயோ சத்து வாருங்க. ஏன் வாருங்க? முகத்தை பார்த்து பேசுப்பா. மூஞ்சி பார்க்குற மாதிரி தோணல. மூஞ்சி பார்த்தா வாங்கி வந்து நல்லா பாருங்க. என்னடாச்சு? நூதனாபுரிக்கு வழி தெரியுமா? நூதனாபுரியா? நூதனாபுரியா நாடே கிடையாது. எங்கேயோ கேட்ட குரல், எங்கேயோ பார்க்கிற மாதிரி இருக்காது. பார்த்துக்க முடியாது. நான் தாக்கிறதி நீ கலந்தனே. நீ தானே தாக்கியாக வந்தது. என்ன ஏமாத்தலாம் பைத்தியம் செய்யறேன்.
கேக்குறியா? தாய்க்கு ஏவாக வந்தது யாருன்னு நினைக்கிறேன்? நீதானே? நானே தான். தலை இடியும் போய்க்கிறேன் என் மேலே. மாமியார பெண்டாச்சே. மாமியார பெண்டாச்சே. டேய் உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது சரியான. ராதா யார் தெரியுமா உனக்கு? சொந்த அத்தை. மாமியார் மாதிரி அவன் பொண்ணு கொடுத்துட்டா. கண்ட அத்தை மாமியார் வச்சுக்கிறான் கூடவே இந்த கம்மியாட்டி. அந்த கதையா பேசுறேன்? ஏய் நீ சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியும். அதானே. ஆமா எல்லாருக்குமே தெரியும். இதே மாமியார் வச்சுக்கிட்டா. ராதை என்னுடைய மனைவி தெரியும். எவ்வளவு கேவலமான விஷயத்தை எல்லாம் தெரியும். தாய் கிழவையாக வந்ததே நான் தான். ஏன் உன்னடா பிரச்சனை? டேய் உனக்கு என்ன பிரச்சனை இது? விஜயம்பாலம் வந்தது யார் தெரியுமா? தாய்க்கே வந்து நீதானா? ஆமா. சரி தாய்க்கே வந்து மன்னித்து விட்டேன் விடு. எனக்கு கோவம்லாம் வருது. அதெல்லாம் விடு எனக்கு பரவாயில்ல எல்லாம் விட்டுறேன். அதுதான் முத்து. விஜயம்பால கூட கட்டிட்டு போய்தான் இருப்பா. விஜயம்பாலா? கல்யாணம் பண்ணு. விஜயன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனை தான் பெண்ணாக மாற்றி விஜயம்பாலா என்று வந்தேன். ஐயோ என் தம்பிதான். அட பாயினா உன் ரெண்டு பேரும் என்னடா பாவத்தை பண்ண? திரகனா வந்தவன் யார் தெரியுமா? யாரு இது? பீமன் தான் திரகனா வந்தவன். சரியா கூத்தாடி பண்ண முடியுமா? பாயம் மாத்தினாரா? நானே குடும்பமா ராஜ பரம்பரை. என்ன கேக்குற? நீ பொண்ணேட்டா வந்துக்கிற அந்த அர்ஜுன பையனை பொண்ணேட்டா வச்சுக்கிற பீம கையில வந்த எனக்கு ஆகாது. அதெல்லாம் தெரியாது எனக்கு. எனக்கு திரும்ப அதே மாதிரி விஜயபாலம் மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கலாம். விஜயம்பாலா? வசல் ஆடவனை குடிச்சுக்கிறது எனக்கு இப்போ. அவனுக்கே 8 பொண்டாட்டிடா. இல்ல அவனுக்கே 8 பொண்டாட்டி. இவன் சந்தேக படுறான். ஒரு கொண்டாடிக்கு வக்கீல சுத்தி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? அந்த விஷயத்தை சொல்லுங்க அவனுக்கு. நான் என்ன திராகம் பண்ண உனக்கு? ஏன் இந்த நிலைக்கு என்ன ஆளாக்கணும்னு கேட்க வரேன். அதான் கேக்குறேன். தவறு செய்தவன் நீ இல்ல. ஆ, உன்னை உற்பணம் செய்தவர் யார்? சிவபெருமான். சிவபெருமான் தவறு தான் உனக்கு இந்த நிலைமை. எப்படி என்றால் விளக்கமா சொல்லுங்கள் கண்ணனே. எப்படி என்றால் ஆ, மார்கண்டேயன் மார்க்கண்டேயர். நீர்கண்டேயனுடைய குமாரன் மார்கண்டேயன். மிருகண்டேய ரிஷியின் குமாரர் மார்க்கண்டேயர். ஆமா. அவருக்கு என்று 16 என்றும் 16 வயது கொடுத்தவர். ஆ. வயதோ 16 முடியும் நேரத்திலே ஆ. யமதர்மன் ஆனவர் பாதகயரை வீச பார்த்த கயிறை வீச வீசிய கயரோ ஒரு சட்டு லிங்கத்தை அடைந்து கொண்டார். லிங்க சிவனுடைய லிங்கத்தையும் ஆ, மார்கண்டனும் சேர்த்து பற்றியது. சேர்த்து சுத்திச்சு. பார்த்தார் யமதர்மன். ஆ, கோபம் பிறந்தார். ஆ. யமதர்மனை சிவபெருமான் ஆனவர் 8 பாதத்தினால் உதைத்தார். தப்புதான். சரி வச்சாரு. பண்ண தப்பு வச்சாரு. பூமியிலே ஒரு முகூர்த்த நாழிகை ஆ, மூச்சியாக தாழ்ந்து விட்டால் யமதர்மன். ஆமா. ஒரு முகூர்த்த நாழிகைக்குள்ளாக ஆ, 18 கோடி சேனா சைன்யம் உற்பணமாகி போச்சு. 18 கோடி சாணோ சைன்யம் உற்பத்தமாகி விட்டது. ஆமா. பூமாதேவியுடைய பாரம் தாங்க முடியவில்லை என்று ஆ. என்னிடத்தை முறையிட்டார். பூமி பாரத்தை குறைக்கவும் அதர்மத்தை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக உன்னை இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறேன். ஏன்னா தவறு செய்தவன் தந்தை. டேய் நீ கேட்டிருந்தால் மத்தி தந்திருப்பேன் நானு. கொடுப்பேன். ஆ, நாட்டு பற்றுதல் வரும். மறுபடியும் நாட்டுக்கு போயிடுவேன். மொத்தத்துக்கு ஒரு விதின்னு ஒண்ணு இருக்குது. நடக்க இருக்கும் மகாபாரத யுத்தம் 18 நாள் முடியும் வரையிலும் ஆ. பாண்டவருக்கு முன்துணை படை துணையா இருக்கணும். ஏய் கண்ணா, ஏன்னா இழுச்சா என்ன சின்ன அதெல்லாம் முடியாது. எனக்கு முதல்ல பொண்ணு வேணும். பெண்ணு பொண்ணு கொடு. விஜயம்பால் கொடு. அப்படியா? விஜயம்பால் வேணும். ஒரு குடும்பம் ஆ, பேசி முடிச்சுமா? மச்சனா வேணா ஏடா கொடுமா பொண்ணு கொடுக்குறாரு. எந்த பொண்ணு கொடுக்குறது? பெண்ணே கொடுக்கலன்னா சும்மா விட மாட்டான். வேற என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு பொண்ணு தான் கொடுத்துரு. எங்க வீட்டுல ஏதியா பொண்ணு? நாங்க 5 பேர் தானே. பெண் இல்லையா? பெண்ணு ஏது? உங்க வீட்லயே பெண் இல்லையா? எங்க வீட்டுல ஏது சுவாமி? இருக்குது. எங்களுக்கு தெரியாம எங்க வீட்டுல பெண்ணு ஏது? உன்னுடைய சிறியத்தா யார்? மாத்ரா தேவி. மாத்ரா தேவியை உன்னுடைய தந்தை வாழ்ந்த மகாராஜன் ஆமா. வலிய முயற்சிக்கும் நேரத்திலே அதான் தலைவெடுத்து மடித்தார். அவருடைய திறமானது 1000 சுக்கலாக வெடித்தது. ஆமா. அன்னுடைய வீரிதம் கலிதமாகி ஆ. கடலிலே இருக்கக்கூடிய ஒரு சங்கின் வாயிலே போய் விழுந்தது. ஆ. அந்த சங்கிலே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய இப்ப நான் தான் வளர்த்துங்க வரேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. கூடுதான் வளர்க்கா. உங்களுக்கெல்லாம் ஒரு தங்கை இருக்கிறாள். குழந்தை பேர் என்ன வச்சிருக்கேன்? சங்கவதி. சங்கிலே பிறந்ததுனால சங்கவதின்னு பேர் வச்சிருக்கேன். ஆமா.
குழந்தை எப்படி இருக்குமா? நல்லா இருக்குது. சரி வர அந்த குழந்தைக்கு என்ன அந்த கேட்கலாம். போதுமண்ணா? சொல்லுங்கள். நீ நினைத்து வந்த பெண்ணு கிடைக்காது. வேற பொண்ணு ஒண்ணா கொடுக்குறேன். என்ன மாக்காய் பேசுறீங்க? வேற வழி இல்லை. என் தம்பி வரலாம் பெண்ணா? என் தம்பி என் தங்கச்சி கொடுக்குறேன். விஜயாந்தார் போல அழகா இருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணுங்க. அதே மாதிரிதான் அப்படி நான் காட்டிக்கிறேன். பிரச்சனை போய் காமி பார்க்கலாம். முதல்ல மாப்பிளை பார்த்துட்டு அப்புறமா தான் முடிவு போடணும். தங்கமணி, ஆச்சு. வைத்துறா? இதுதான் என் தங்கச்சா? உங்களுக்கெல்லாம் தங்கை. ஏன்னா இந்த அவனி போல 86 நாட்டிற்கும் உரிமையானவளே இவதான். உங்களை எல்லாம் விட ஆமா பாட்டு மகாராஜன் வித்துக்கே பிறந்தவர் இருந்தவள். அதனால அம்மா, நீயோ தக்காபுரம் வந்திருக்கிற. உனக்கு திருமணம் பண்ணிக்கலாம்னு நாங்கெல்லாம் என்ன பண்ணிடுறோமா? வேண்டாம், உங்களே திருமணம் செய்யுங்க. ஆமா அம்பா போச்சுமா. இப்பவே நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணனுக்கு 14,000 கோவிலாசிரியர்கள், 8 மட்டமந்திரி, ராதாருக்மணி, 1210 பேர் மனைவிமாரின்னு சொல்லிங்கிறாங்க. நீ வேற என்ன கட்டிக்கிறன்றியா? இருமா ஒரு மணி நேரம். போதுமண்ணா, நாங்க கொடுக்கக்கூடிய பெண்ணு இதான். இல்லையா? இல்லையா? என்னய்யா இது பணமா இருந்தா இவ்வளவு பெரிய வயரமா ஒரு பொண்ணு சாமி குட்டி நான் என் வளர்ப்பியாது வளர்ப்பு யூரியா போட்டு நிறையா சரியா? இந்த பொட்டாசியம் படம் யூரியா போட்டு வளர்த்துட்டு அதுவே வளர்த்துருக்கிறேன். இந்த பெண்ணு தான் கொடுக்க முடியும். நான் வரமாட்டேன். ஏய் வாடி ஆமா தங்க நான் இருக்கேன் வா. பேர்ல கரெக்டாத ஒரு நல்லா மாவளி புடிங்க. சரி மனசு முடிஞ்சு விடு. நான் பொண்ணு புடிங்கற வாடி புடிச்சிருக்கீங்கடா. இந்த பெண்ணு தான் கொடுக்க முடியும். வேற கிடையாது. நாகூரி மாதிரி இருந்தா பாரு. வேற பொண்ணு தான் புடிச்சே. வேற பெண்ணு இல்ல. என்னடா ஆம்பளை ஜனத்துக்கு ரெண்டே பேசிட்டே. இதான் கிடைக்கும். நாகூரி மாதிரி இருந்தா பாரு. இல்லன்னா போய் வா. ஏய் புடிச்சதா? உனக்கு பிடிக்கல. அன்னைக்கு பேர்ல லெஜே சொல்லி மாடி. பிடிக்கலன்ற பொண்ணை எப்படி பக்குவம் பண்ணி வச்சு. புடிக்கலையா பொண்ணே சொல்லுறா? உனக்கு ஏன் அந்த கதை? உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். பண்டத்துல யாரும் என் மாப்பிள்ளை விருப்பத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. மாடி தள்ளி விட்டுறாரு பிள்ளை பார்த்துட்டியா? தள்ளி விட்டு அப்படிதான் உசாரா வச்சு ஆடுங்க மொத்தமா. மாமண்டூர் ஜமாபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் அனைவராக சேர்ந்து இந்த போர் மன்னன் சங்கவதி திருமணத்திற்காக இந்த கைத்தறி ஆடையை வாரி வழங்குகிறார்கள். அண்ணாருக்கு நன்றி. கல்யாணமா வேற கல்யாணம் பண்ண போனவா? போனவா? வளர்த்த பாசம் என் உள்ள பாசத்தினால் எனக்கு மாலை அணிவித்து விட்டது. போடும் இல்லடா முதல்ல அவன் ரெண்டாவது நானா போடுமா நம்ம அண்ணன் தம்பியா சகல எல்லாம் பார்த்து சரி போடுமா போடுமா
முதல்ல ஹீரோ கிடையாது, கடைசியில ஹீரோ கிடையாது. பசாதிரு ஆளுகால் மடங்குறீங்க டேய் மாப்பிளையா. கேளு. உனக்கு இல்லாத வாழ்க்கை என்பது மகாபாரதம் 18 நாள் முடிந்த பிறகுதான். அப்புறம் தான் இது போய் உன்னை உள்ள விடுவோம். நீ போய் வாமா. அது வரைக்கும் என்னடா கடைசியில இனிப்பை கொடுத்து விட்டு என்னடா 18 நாள் மகாபாரத யுத்தம் முடிய வரையிலும் பாண்டவருக்கு முத்துணை இருக்கு. நான் கேட்கும் மலைபோல் பொங்கல் அது மட்டுமா உண்டது போல் மாவிளக்கு மாவிளக்கு ஆடுகளா இதானே எது குத்துறாம அக்கலா எது குறாம நான் கேட்டதில்ல. குன்று போல் மாவிளக்கு. நீ தப்பா கட்ட. குண்டில் மேல் மாவிளக்கு. உங்க ஜாதி பாக்கெட்டால காட்டுறீங்க. ஒரே நிமிஷத்துல பெட்டா பத்தியா பட்டினே. இதான் விட முடியும். போங்க எதுக்கு போற. பத்து. குன்று போல் மாவிளக்கு. மலை போல் பகல். அதை வச்சு பாரு. தமாது நிக்குது டேய். இதான் மலை மேல் பொங்கல். மலை போல் பொங்கல். மலை மேல் பொங்கல். மூணாவது என்ன கேட்டா? பணமத்தாலே ஆடு. கேட்டா ஆட்டு கடை குடுடா. எந்த குடுடா முடிமா பாருங்க. பணம் போல ஆடு கடாவா? பணம் வேறு. இதோ கொடுத்துறோம் பாரு. ஓடுற ஆடு கடை வருமானம் தான் கொடுத்தோம். பணமேலாடு. அதான் பணமேலாடு. நான் கேட்டது பனைமரம் போல் ஆடு. இதான் பணமரத்து மேல ஆடு. ஏமாத்துன்னு வருது. ஒண்ணு ஏமாத்துனீங்க பரவாயில்ல. இப்ப நான் கேக்குற பலி கூட ஏமாத்துக்கிறீங்க. அதோட மாத்துக்கடா வர மாட்டான். மாத்துக்கடா வர சப்பாடு தான் காட்டி வச்சிருக்கோம். பலியோட எதுவுமே இல்லை. சப்பாடு அது பீசில் விட்டுருக்குது. அந்த ஆடுடே தான் எல்லாரும் இன்னைக்கு நாளைக்கு வந்து பாண்டவருக்கு யாரும் இன்னமும் வரக்கூடாது. எந்த ஆபத்து வராம பாதுகாக்கணும். கடக்கன் பார்வை. அல்லும் பகல நீங்க தான் பார்த்து பண்ணணும். அல்லும் பகல மனது நாவிகை ஏமாந்து என்ன வரீங்களா? நானே பாதுகாக்கிறேன். ஆமா. என் பார்வை உங்க மேல இருக்கும். லக்கினே தாந்தோன்றி அம்மன் கட்டுக்கூத்து குழு வழங்கிய போர் மன்னன் சரித்திரம் போத்தராஜா தங்குவதி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் இதோடு முடிவடைகிறது. நாடக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.